கொண்டக்கடலையை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நவராத்திரி ஸ்பெஷல் சோலே இந்த மாதிரி தான் செய்வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாண்டி கிச்சன். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் சோலை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஓவர் நைட் வந்து கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போது நல்ல பெரிய குக்கரில் எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா இந்த கப்புனால 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா நிறையவே தண்ணி ஊற்றணும், ஏன்னா நிறைய விசில் வரணும். அப்போ தான் வந்து அது நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அதிலே ஒரே ஒரு பிரியாணியில் போடுறேன், கொஞ்சமாக உப்பு போட்டு இதில் வந்து அவங்க கொஞ்சம் நெய் விட்டுக்குவாங்க. நான் நெய்யெல்லாம் விடலை. இப்போ வந்து அது நல்லா வேகட்டுங்க. விசில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லித்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த இப்போ எடுத்துருக்க ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் போல் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் வந்து ஆம்சூர் பவுடர், ட்ரை மாங்காய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அது புளிப்புக்கு இது தாங்க. இதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இது தான். கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த தண்ணி கூட நம்ம பச்சை தண்ணி விட்ருக்கேன். அவங்க வந்து இந்த குக்கரில் நம்ம சோலை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் ஊற்றிப்பாங்க. நான் அது கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஊற்றலை, இது தான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல சோலை நல்லா வெந்துருச்சுங்க. கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வேகணும், நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆனால் நெய் தான் விடணும். பிரசாதத்துக்கு வைக்கணும்னா நெய்யை விட்டுக்கணும். நான் நார்மல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா இதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டயத்தில் வந்து நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு போட்டேன். இது பொண்ணுக்கு பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இங்கே நம்ம நாங்கள் இங்கே வந்து ஆடி மாதம் வர நவராத்திரிக்கு தான் விரதம் இருப்பேன். இங்கே வந்து இப்போ ஒரு நவராத்திரி முடிஞ்சுது. அதுக்கு இங்கே பூஜைக்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அம்மா ப்ளீஸ்மா பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள், இப்படி ட்ரை ஆகணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணால் கூட அந்த டயத்தில் அமர்த்திக்கலாம். ஆனால் பூஜையில் வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டயத்தில் ஒரு 3-4 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா நீல வாக்கில் நறுக்கி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் தண்டுட்டு அதுக்கப்புறம் மேலாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தேய்ச்சிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சாண்டி கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டோம்னா அருமையான நவராத்திரி ஸ்பெஷல் சோலே ரெடி ஆகிடுச்சுங்க. இது பூரியோடு வச்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அல்வா அந்த நம்ம வந்து நம்ம கேசரி பண்ணுவோம் பார்த்திங்களா, அவங்க கலர் எதுவும் போடாமல் கேசரி பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இது சாயங்கால டயத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.